தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை தினத்தையொட்டி பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், தற்பொழுது குற்றாலத்தில் நீர்வரத்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் திரையில் பார்க்க முடிகிறது. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சுற்றுலா பயணிகளுக்காக, அங்கு குளிக்க வருபவர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு இதை நம்பியுள்ள வியாபாரிகள் என்ன கருத்து சொல்றாங்க, சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். அதாவது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது குற்றாலம். இந்த குற்றாலம் பகுதிகளில் ஐந்தருவி, மெயினருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகள் உள்ளது. இந்த குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவிகளில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி இயற்கை அழகை ரசித்தவாறு செல்வார்கள். இந்த வெள்ளம் சீசன் என்பது அனைத்து நாட்களுமே தண்ணீர் விழுந்து இது தற்போது 2ஆம் கட்ட சீசன் என்பது சபரிமலைக்கு செல்லக்கூடிய இந்த ஐயப்ப பக்தர்களால் 2ஆம் கட்ட சீசன் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் கார்த்திகை மாதம் முழுவதும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள், அதாவது சபரிமலையில் எந்த அளவுக்கு பக்தர்கள் கூடுகிறார்களோ அதே போல் அதுக்கு இணையாக குற்றாலத்திலும் இந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து இந்த அருவிகளில் புனித நீராடி குற்றாலநாதரை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிக அளவு காணப்படுகிறது. மேலும் ஐயப்ப பக்தர்கள் வருகையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மகர விளக்கு பூஜைக்காக இன்று மாலை சபரிமலை ஐயப்பன் கோயில் நட திறக்கப்பட உள்ளதால் அதிகாலை முதலே இந்த அருவிக்கரைக்கு ஐயப்ப பக்தர்கள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குற்றாலம் களை கட்டியுள்ளது. இதனால் இங்குள்ள வியாபாரிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர். மேலும் அவ்வப்போது விட்டு சாரல் மழையுடன் ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ரம்மியமான தருணத்தை அனுபவிப்பதற்காக ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்கா, திருவூர் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தங்கள் விடுமுறை நாட்களை கழித்து வருகின்றனர். மோகன்ராஜ், விரிவான விவரங்களையும் குற்றால அருவி பாய்ந்து விடக்கூடிய அந்த ரம்மியமான காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜ்.